அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 பேட்ச்ல நாம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டோட்டலாகவே. ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்விகள். ஓகேங்களா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7 யூனிட் இருக்கும். 7 யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு. ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ் 10ஆம் வகுப்பு தரம். டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்குமே 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 6 யூனிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க கிளாஸ் போகலாம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்? பொது அறிவு. ஓகேங்களா? ஸோ பொது அறிவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 யூனிட் இருக்கும். ஸோ 6 யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொது அறிவியல். ஓகேங்களா? பொது அறிவியலில் பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள், அதுவே வெயிட்டேஜ் வந்து இதுல இருந்து பொது அறிவியல்ல இருந்து ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 5 கேள்விகள் வந்து கேட்பாங்க டிஎன்பிசி குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 புவியியல். புவியியல்ல பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 3 பார்த்துங்க, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க யூனிட் 4 வந்து இந்திய ஆட்சியியல். ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? அதுல இருந்து 15 கேள்விகள் வந்து கேட்பாங்க குரூப் 4க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா? இதுல வந்து 20 கேள்விகள் வந்து இதுல இருந்து கேட்பாங்க, இந்த போர்ஷன்ல இருந்து, இந்த யூனிட்ல இருந்து. ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமி. ஓகேவா? இந்திய பொருளாதாரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். 20 கேள்விகள் வந்து இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் என்ன பண்ண போறோம், வர கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிளாஸே ஆல்ரெடி நம்ம எப்படி ஸ்டடி பிளான், நம்ம எப்படி படிக்கணும், டிஎன்பிசி குரூப் 4க்கு 2026 பேட்ச்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ்மே நம்மகிட்ட இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளானரும் இருக்கும். ஓகே, நம்ம என்ன அந்த வீக் ஃபுல்லாக என்ன படிக்கிறோமோ அதை என்ன பண்ணுறோம், வீக்கெண்டில் சண்டேல வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட். ஸோ அதனுடைய பிளானருமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானருமே நம்மளுக்கு கிளாஸில் இருக்கும், உங்களுக்கு வீடியோவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறதாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடி பிளானரில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸ், அதாவது இந்த வீக்கில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? ஸோ 10 கேள்வி வந்து இதில் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த யூனிட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ வரலாறு தோன்றுறதுங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை படிக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். ஓகேவா? எந்த ஒரு புக்ஸை நம்ம எடுத்துட்டாலுமே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நம்ம படித்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, என்ன சொல்ல வராங்கன்னு இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னும் கண்டினியூவாக நிறைய படிக்கணும்னு தோணும். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து புத்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், அவங்கள பற்றி நம்ம படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு. ஸோ தென்னிந்திய வரலாறு என்ன வருவாங்க, சேரர், சோழர், பாண்டியர், அவங்களுடைய வரலாறு வந்து நம்ம அதில் படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஓகேவா? பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எதிரான என்ன பண்ணணுமோ, என்னென்ன எழுச்சிகள்லாம் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது, அதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாகுதல். ஓகேவா? ஸோ யார் யாரு, பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வாவு சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் யாரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ்,
முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த தலைவர்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம படிக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க கீழே மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, இதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மற்றும் பல தேச தலைவர்கள் கொடுத்தா என்ன பண்ணணுமோ இன்னும் இதில் இந்த நேம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டன்ட் யார் யார் இருக்கிறாங்களோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள். ஓகேவா? ஸோ என்னென்ன போராட்ட முறைகள்லாம் நம்ம வந்து பின்பற்றினாங்க அதை படிக்கணும். அடுத்தது மற்றும் இயக்கங்கள். ஓகேங்களா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, அப்புறம் இனம் மொழி வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இவ்வளவுதான் யூனிட் 3ல இருக்கிற டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இதில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வந்து இதுலேருந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், 10 கொஷினுக்கு மேலே வரும். ஓகேங்களா? ஸோ டாபிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இதில் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான். ஓகேவா? நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 3ல பார்க்க போகிறது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் ஜென்ரல் நாலேஜ், ஓகேவா, பொது அறிவு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் 3rd யூனிட் 3வது யூனிட் என்னது இருக்குது, இந்திய வரலாறு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிந்து வெளி நாகரிகம். சிலபஸ் தான் சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருவாங்க, ரெண்டு ஒன்று தான், சிந்து வெளி நாகரிகம். நம்ம உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்ஸ் வந்து தரவாக நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ 90% ஓகேங்களா கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் முடியும். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தரணும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, சம் கொஷின்ஸ் வந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் முடியும் வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்குது, சிலபஸ் பேஸில் ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்குது அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. டேர்ம் 1ல் சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்துவெளி நாகரிகம் அதோடைய காலங்கள். ஓகேங்களா? அது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 3300 டு 1900. ஓகே, இதுதான் சிந்துவெளி நாகரிகம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அந்த காலங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை பார்த்துக்கோங்க, சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் தெரியும் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் 3300 டு 1900. ஓகேங்களா? ஓகே, மற்றதெல்லாம் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நம்ம படிக்கிறது என்னது, சிந்துவெளி நாகரிகத்தை தான் படிக்கிறோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம் இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதோட காலக்கோடு அப்படின்ட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் 3300 டு 1900. ஓகேங்களா? ஸோ மெசபடோமிய நாகரிகம் வந்து 3500 டு 2000. எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது 3100 டு 1100. சீன நாகரிகம் அப்படிங்கிறது 1700 டு 1122. ஓகேவா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிலபஸில் இருக்கிறது என்னது, சிந்துவெளி நாகரிகம் தான், சிந்து சமவெளி நாகரிகம் தான் கேட்டிருக்காங்க, மற்ற நாகரிகம் வந்து கேட்கல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தில் பண்ணுறோம், 3300 டு 1900. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி தோன்றுனது, எப்படி வந்து அது வந்து வீழ்ச்சி அடைந்தது, எப்படி அது மறைந்தது. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, பாருங்க, தொடக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தனர். தொடக்கத்தில் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக வாழ்கிறாங்க.
ஓகேவா? அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. அதுதான் சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாகின. ஒரு நாகரிகமா தோணுது. புரியுதுங்களா? நாகரிகம் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பா வாழ்றாங்க, ஒரு குழுவா வாழ்றாங்க. அதுல என்ன பண்ணுது? ஒரு சமுதாயம் வந்து உருவாகுது. அதனால சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் ஒரு நாகரிகமா அது உருவாகுது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? எதுக்காக வந்து மக்கள் வந்து ஆரம்ப காலத்துல நதிக்கரை ஓரங்கள் வந்து குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமான மண் இருக்கும். ஓகேங்களா? அங்க நீர்நிலைகள் இருக்கிறதுனால வளமான மண் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் அது என்ன உகந்ததா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. அப்ப ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? அந்த படகுகள், கப்பல்கள், அந்த நீர்வழி போக்குவரத்து தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க? மக்கள் ஆரம்ப காலத்துல நதிக்கரைகளில் என்ன பண்ணாங்க? குடியேறியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த இதுல ஹரப்பா புதையுண்ட நகரம், அதை பத்தி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். ஓகேங்களா? அவர் பேர் என்னது? சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதல்ல ஒரு ஆங்கிலேயர் தான் அவருடைய நூலில் வந்து விவரிக்கிறார். ஓகேங்களா? இங்க பாருங்க, இவர் ஜான் மார்ஷல். ஓகேவா? இவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். ஓகேவா? கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்னாச்சு? இந்தியாவில் வந்தது பார்த்தீங்களா? அவங்க தான் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை பார்க்கிறார். ஓகேங்களா? அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை, ஓகேவா, உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கிபி 1856. 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. சுட்ட செங்கல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ரயில்வே டிராக் போடும்போது அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். ரயில்வே டிராக்குக்குள்ள என்ன பண்ணுவாங்க? கல் போடுவாங்க. இப்போ கல் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஹீட் ஆகும் போது வெயில் காலத்தில் வந்து என்ன பண்ணுவோம்? தண்டவாளம் வந்து விரியும். அந்த விரிவடையாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? கல்லுலாம் கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுட்ட செங்கல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த டிராக்குக்கு உள்ளார போட்டுருந்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ஓகேங்களா? எப்போ? 1920. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஓகேவா? 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யாரு? ஜான் மார்ஷல். ஓகேங்களா? தொல்பொருள் ஆராய்ச்சியோட இயக்குனர். ஓகேவா? ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா? அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஓகேவா? ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். ஓகேங்களா? எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ தகவல் பேழை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேக்சிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், ஓகேவா, அதுல இருக்கிறது வந்து கேட்டுறாங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ், ஓகேவா, CIVAS சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது.
இதன் பொருள் நகரம் ஆகும். புரியுதுங்களா? நாகரிகம் அப்படிங்கிறது வந்து சிவிஸ் அப்படிங்கிறது தான் வந்தது. அதோட மீனிங் என்னது? நகரம். அடுத்து பாருங்க, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்றாங்க, நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். இலக்கியம், ஓகேங்களா? அடுத்தது வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். சேட்டலைட் வந்து போட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த போட்டோ மூலயமா நம்மளுக்கு தெரியும் இந்த பூமியில வந்து எங்கெங்க புதையுண்ட நகரங்கள் இருக்கா அப்படின்னு அதை வச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். ஓகேங்களா? பூமிக்கு கீழே, ஓகேவா? மேக்னெட்டிக் ஸ்கேனர், ஓகேங்களா? அதை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? காந்தப்புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர், ஓகேவா? எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, மெத்தட்ல தான் தொல்லியலாளர்கள் என்ன பண்றாங்க, புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கால வரையறை. ஓகேங்களா? ஸோ புவி எல்லை தெற்கு ஆசியா, காலப்பகுதி, ஓகேவா? வெண்கல காலம். காலம் கிமு 3300 to 1900 என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஓகேவா? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. எப்படி வந்து இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யறாங்க. இதுல பரப்பளவு எவ்வளவு இருந்தது? ஓகேவா? எவ்வளவு இருந்ததுன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருந்திருக்கு அந்த நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? என்னென்ன நகரங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்தது. 6 பெரிய நகரங்கள் வந்து இருந்திருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல. கிராமங்கள் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு, வில்லேஜ். ஓகேங்களா? இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்திய தொல்லியல் துறை, ஓகேவா? ASI, ஓகேவா? 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர், ஓகேவா, கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இது இந்திய தொழில் துறை. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. ஓகேவா? ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி. ஓகேங்களா? இன்னொரு தகவல் பேழை பாருங்க, வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தை வெண்கல காலம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? வெண்கலம் நம்ம பார்த்திருப்போம், அதை யூஸ் பண்ண பீரியட் தான் என்னது? வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஓகேவா? சோ தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். ஓகேவா? அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடல். ஓகேவா? சோ அதோடைய பிளானிங் பாத்தீங்கன்னா திட்டமிடல் வந்து கரெக்டா இருந்திருக்கு. அடுத்து சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். விவசாயம் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான திடமான அடித்தளம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். அடுத்து பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன? சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். ஓகேங்களா? நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. ஓகேங்களா? என்னென்ன பகுதி அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு
2 பகுதியா இருந்திருக்கு ஹரப்பா நாகரிகம். ஓகேங்களா, ஹரப்பா நகர். இங்க பாருங்க, மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். ஓகேங்களா, இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபடுவதற்கான சான்று இங்கே கிடைத்துள்ளது. ஓகேங்களா, கிமு 7000, ஓகேவா, 7000ஆம் ஆண்டு, 7000ஐ ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பார்த்துக்கோங்க எவ்வளவு பழமையானது. இங்க பாருங்க, நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தெருக்கள் நம்ம வீடுகள்லாம் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. ஓகேங்களா, தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. ரோட என்ன பண்றாங்க, ரொம்ப பெரிய ரோட போட்டிருக்காங்க. ஓகேங்களா, வீடுகள் தெருக்களில் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டன. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ளோரிங். ஓகேவா, 2 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஓகேவா, ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு வெட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. ஓகேவா, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்ட் ரூம்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஓகேவா, அது மாதிரி பாத்திங் குளியலறையும் தனியா வந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா, பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க, அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஓகேங்களா, அப்போ வந்து கோயில்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. வழிபாட்டு தலங்களை வந்து இருந்ததை தீர்மானிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அடுத்தது பாருங்க, இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா, நம்ம செங்கல்லாம் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க, சுடுவாங்க. எதனால அப்படின்னா, அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. ஓகேவா, செங்கல் நம்ம செஞ்சு அதை சுடாம யூஸ் பண்ண என்ன ஆகும், அது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கரைஞ்சி போயிடும். அதை என்ன பண்றாங்க, சுடுவாங்க. ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. அதில் அடுத்தது பாருங்க, கழிவு நீர் அமைப்பு. ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. பாருங்க, அந்த காலத்திலேயே க்ளோஸ்டு ட்ரைனேஜ் வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. ஓகேங்களா, வடிகால் கழிவு நீர் வந்து தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. ஸ்லோப்பிங்கா பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளிகளில் அமைக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா, கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஹோல்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நம்ம என்ன பண்ண முடியல, இந்த 2026 கூட நம்ம சரியா அதை என்ன பண்ண முடியல, ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பண்ண முடியல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே அதெல்லாம் சரியான முறையில் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு வீட்டிலும்
திடக்கழிவுகளை தேங்குவதற்கான குழிகள் இருந்தன, செப்டிக் டேங்க். ஓகேவா? அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. பயோசெப்டிக்கும் பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா, பயோசெப்டிக் டேங்க். அந்த சிஸ்டத்தை வந்து அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? இங்க வந்து குளம் இருந்ததுக்கான ஒரு இது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று எனலாம். ஓகேங்களா? இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. ஓகேவா? லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிற தார் வச்சு பூசிருக்காங்க. அது என்னது, இயற்கை தார்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளம்னா படிக்கட்டு இருக்கும். ஓகேவா? அங்க படிக்கட்டு சிஸ்டமும் வச்சிருந்திருக்கிறாங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. ரூம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருந்திருக்கிறாங்க குளத்தின் பக்கத்திலே. அடுத்து பாருங்க, அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. அது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்திலே கிணறு இருக்கும், அதில் ஊற்று வரும் பார்த்தீங்கன்னா தண்ணி குறையாது. அதுல இருந்து நீரை எரிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த குளத்துல ஊத்திடுறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அது ஒரு ஸ்விம்மிங் பூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, தானிய களஞ்சியம் ஹரப்பா. ஓகேங்களா? தானிய களஞ்சியங்கள்லாம் இருந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியில. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ தானிய கிழங்குகள் என்ன பண்ணுவோம், தானிய களஞ்சியம்னா தானியங்களை சேகரிக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து பாருங்க, தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. பார்த்துக்கோங்க, அகழ்வாராய்ச்சி பண்றாங்களா, அப்போ வந்து கீழே எடுக்கும் பொழுது அங்கே இதெல்லாம் என்ன இருந்திருக்கு, கோதுமை, பார்லி, திணை வகைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்றாங்க அவங்க, இது வந்து தானிய களஞ்சியம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அடுத்து பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கிக்கரில், ஓகேவா, ராக்கிக்கர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அடுத்து பாருங்க, மாபெரும் கட்டடங்கள். ஓகேவா, மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு ஆகும். ஓகேங்களா? ஸோ பெரிய என்ன பண்றாங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி பெரிய ஒரு கட்டடம் இருந்திருக்கு. அது பேர் கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் ஆகும். 20 தூண்கள் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்தது. ஓகேவா? ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். அவங்க வந்து பெரும் வணிகர்கள், பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. ஓகேவா? ஸோ நம்ம வெயிட்டிங் மிஷின் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எடை மற்றும் அளவைகளை வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மெஷரிங் டேப். அது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, குச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குச்சியெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீளத்தை அளக்கிறதுக்காக அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஓகேங்களா? ஸோ சக்கர வண்டி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்திருக்கிறது. ஓகேவா? சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் ராம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்காக
நாரம் சிங் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் சோர்சஸ், எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்க, இந்த விஷயம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தினர். ஓகேங்களா, காளை மாடு இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமவெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. ஓகேவா, கப்பல் கட்டும் தளம் வச்சிருக்காங்க எங்க, லோத்தல். ஓகேங்களா, அது எங்க இருக்கு பாருங்க, தக்கல குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கப்பல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடத்தில் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல். ஓகேங்களா, அப்படிங்கிற இடம். அடுத்தது பாருங்க, மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலதுகை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையின் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம் அவங்க பயன்படுத்தினாங்க? சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா, அது என்ன பண்ணிருக்காங்க, தந்தத்துல செஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னது 1704 மில்லிமீட்டர் வரையான சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா, அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அளவாகும். ரொம்ப நுண்ணியமான அளவையும் அளக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, தகவல்களை மனிதர்களால் மனிதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம் என்னது, செம்பு. இங்க பாருங்க, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. கொடுத்துறாங்க பாத்தீங்களா, இது எங்க கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோவில். இது பெண் சிலை. நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஓகேவா, ஏனெனில் இது போன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்குரியதானவே இருந்தன. அவரால் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. அவ்வளோ நுண்ணியமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, யாருன்னா இங்க பாருங்க, சர் ஜான் மார்ஷல் அவர் தான் சொல்றாரு. ஓகேவா, அடுத்தது பாருங்க, KBT. ஓகேவா, கொற்கை வஞ்சி தொண்டி. ஓகேவா, வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருணஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. சரிங்களா, அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓகேவா,
பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓகேவா? எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் உபயோகிக்க வேண்டியுள்ளது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்ன? உடை, ட்ரெஸ். பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அவங்க யூஸ் பண்ணது என்னது? பருத்தி ஆடைகள், காட்டன் நம்ம யூஸ் பண்றோம்ல அது மாதிரி. ஓகேவா? அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கோன் யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நூல்லாம் சுற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஹைட்டா வச்சு வீடு கட்டியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்ததற்காகவே தோன்றுகிறது. அங்கே அமைதியான ஒரு வாழ்க்கையை பின்பற்றிருக்காங்க. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஓகேவா? போர்லாம் புரிவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதனால அவங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்கன்னு முடிவுக்கு வராங்க. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. சின்ன சின்ன ஆயுதங்கள் தான் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் தங்கள் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பட்ட நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலமும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? அங்க பாருங்க, அணிகலன்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க? ஜுவல்ஸ். ஓகேவா? ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். ஆபரணங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்களும் பெண்களும். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள், ஓகேவா, செப்பல்ஸ் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்களை செய்யப்பட்டிருந்தன. அதெல்லாம் அணிகலன்களாம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த டைம்ல இரும்பு அப்படிங்கிறது உள்ளார வரல. அதே மாதிரி குதிரை, சிந்துசமய நாகரத்துல குதிரை கிடையாது, இரும்பும் கிடையாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா? ஓகே. சிந்துசமய மக்களை நிர்வகித்தது யார்? ஓகேங்களா? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தின் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்புகளை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்தது. ஓகேவா? அதாவது இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். ஓகேங்களா? இவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க, அங்க ஒரு நிர்வாகி இருந்திருப்பாங்க அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா? தொழில், அங்க என்ன தொழில் செஞ்சாங்க? ஓகேங்களா? சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் என்னவா இருந்திருக்கு? எதுவுமே தெரியல சொல்றாங்க. ஓகேவா? அவங்களோட முதன்மையான தொழில் என்னவா இருந்திருக்கும்னு கண்டுபிடிக்க முடியல. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. ஓகேவா? அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. ஓகேவா? அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். சக்கரம் அப்பவே இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி சக்கரம் வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம மண்பாண்டங்கள்லாம் செய்யறோம்ல, அது சொல்றாங்க. ஓகேங்களா? சக்கரங்களை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, மண்பாண்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அவை தீயில் சுடப்பட்டன. ஓகேங்களா? மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். ரெட் கலர்ல இருந்திருக்கு, அது என்ன பண்ணிருக்காங்க, பிளாக் கலர்ல அதுல வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகளில் விலங்குகளின் உருவங்களோடும் வடிவியல் வடிவமைப்புகளோடும் காணப்படுகின்றன. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, சமய நம்பிக்கை. என்ன சமயத்தை பின்பற்றாங்க, எந்த சமய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கதான் என்ன பண்ணல, கோயில் அந்த மாதிரி வழிபாடு தலங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. சிந்து சமய வழியில் என்னது, தாய் வழிபாடு தான் வச்சிருக்கிறாங்க. தாய் தெய்வம்.
ஓகேவா, பெண் தெய்வ வழிபாடு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைத்திறன். ஸோ பொம்மை வண்டிகள், ஓகேவா, தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுமண் பொம்மைகள், அப்புறம் என்ன பண்றாங்க, கொட்டைகளை பொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மைகள் போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன? ஓகேவா, கிமு, ஓகேவா, 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்தது. என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க, அதோடைய அழிவு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஸோ நாகரிகம் என்ன பண்ணுது, ஆற்றங்கரை ஓரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணும், வெள்ளப்பெருக்குனால அது அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் மாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல், இதன் மூலமா அந்த நாகரிகம் வந்து அழிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்று, முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. எழுத்து வடிவத்தை உருவாக்கினது யாரு, சுமேரியர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. ஓகேங்களா. ஸோ தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பானைகள், பழைய பானைகள், ஓகேங்களா, செங்கல், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்னா இது வந்து இந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஏஜை வந்து நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கார்பன் கதிரியக்க ஐசோடோப்புகளான கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் அது கதிரியக்க கார்பன் முறை சொல்றாங்க, அல்லது கார்பன் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். ஓகேவா. ஸோ அதை பத்தி என்ன பண்றாங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று என்னது, சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது என்னது, சிந்து சமவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அங்கதான் இருந்திருக்கு. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு முறையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் இருந்திருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய தலம். ஓகேவா. ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்னென்ன படித்தோம், ஓகேங்களா, அப்படின்னு ஒரு ரீக்ளான்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா. ஸோ ஆரம்ப காலத்தில் மனிதன் எப்படி இருந்தா, நாடோடியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ எப்போ அந்த மனிதன் வந்து என்ன பண்றான், நிலையா வாழ ஆரம்பிச்சோன்னா அங்கதான் நாகரிகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆற்றங்கரை ஓரத்தில் தான் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து இருந்த இடத்துல தான் நாகரிகம் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்திருக்கு. ஓகேவா. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கின்றன. ஓகேவா. மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். நாகரிகத்தின் பரப்பளவு, அதோடைய பரப்பு எவ்வளவு தூரம் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மேற்கில் வந்து பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை இருந்திருக்கு. கிழக்கில் பார்த்தீங்கன்னா காகர், ஓகேவா, ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருந்திருக்கு. வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் முடியும் இருந்திருக்கு. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உலகம் அந்நாளில், ஸோ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பட்ட பிரமிடுகள். ஓகேவா. ஸோ கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் 2500 பார்த்தீங்கன்னா கிசா பிரமிடு அப்படின்னு கட்டுறாங்க. இது வந்து குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கொண்டு கட்டப்பட்டது. ஓகேவா. 2500 கிமு. அடுத்து பாருங்க, உர் ஜிகுராட். ஓகேவா. மெசபடோமியாவில் இருக்கு. உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டதுதான் இது உர் ஜிகுராட். ஓகேவா. அடுத்து பாருங்க, அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம்னா அபு சிம்பல்.
ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட என்னாச்சு, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் இருந்தது பார்த்தீங்களா, யூனிட் 3ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது ஃபுல்லாகவே இந்த மந்த் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுடைய ஸ்டடி பிளானில் இருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பிளானில் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக்கில் என்னென்ன டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது எல்லாமே வீக்கெண்டில் சண்டேல என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும், மார்க் டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.